சிவானி கேக்குதாடா? ஹலோ. ஓகே சொல்லுங்க. சிவானி, இன்னைக்கு நான் வந்து கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல ஒரு முக்கியமான பார்ட் எடுக்கிறேன். இந்த எல்லோ டேப் ஒன்று போட்டிருப்பேன் சிவானி. இல்ல, நான் இப்ப அமுச்சு விடுறேன். இது எப்ப மார்க் பண்ணிட்டு இருக்கேன்னு ஞாபகம் இல்ல. ஒரு நிமிஷம் இப்ப அமுச்சு விடுறேன். சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே சொல்லுங்க. நான் டெலிட் பண்ணிடுறேன். இதையும் சேவ் பண்ணிக்கோங்க கண்ணா. அமுச்சிருக்கா? சேவ் பண்ணிட்டு சொல்லுங்க செல்லம். அங்கெல்லாம் எப்படிடா இருக்கு? மழையா இருக்காடா சிவானி? ஓ, ஓகேடா. இப்போ நான் சொல்லித்தர இது வந்து 14 மார்க்ஸ்க்கு வரும்டா. இப்ப சொல்லித்தர ஒரு 14 டேப் இருக்கு. அது படிச்சீங்கன்னா எதுலயா அதுல இருக்கிற கொஷின்ஸ்ல மினிமம் ஒரு கொஷினாவது வரும். உம், இப்போ இது எல்லாத்தோட கீவேர்ட்ஸ் இங்க போட்டிருக்கேன் சிவானி. இப்ப மினிட்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட்ரா. ஓகே. சாரி, மீட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான டாபிக். அந்த மீட்டிங்ல நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், மீட்டிங்ல என்ன நடக்கிறது, மீட்டிங்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் கம்பெனி, அப்படின்றத தான் இப்ப படிக்க போறோம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ செல்லம், ஜென்ரல் மீட்டிங் வந்து பண்ணும்போது 21 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். அது ரைட்டிங்ல இருக்கணும் இல்ல எலக்ட்ரானிக் மோட்ல இருக்கணும். ஓகேவா?
இப்போ மீட்டிங் வந்து பண்ணும்போது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்னா 95% ஆஃப் தி மெம்பர்ஸ்க்கு வந்து தே ஹேவ் த கெப்பாசிட்டி டு ஓட். ஜெனரல் மீட்டிங்னு இருக்குன்னு வச்சுக்கோடா, அங்க ஒரு ரெண்டு செக்ரிகேஷன் இருக்கு. கம்பெனி ஷேர் கேபிட்டல்ல இருக்கா, கம்பெனி ஷேர் கேபிட்டல் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பைஃபர்கேஷன். கம்பெனி ஷேர் கேபிட்டலோட இருக்குன்னா நாட் லெஸ் தான் 95%. Not less than 95% of the members வந்து entitled to vote. ஓகேவா? if the company வந்து not having share capital வந்து share capital வந்து majority numbers entitled to vote, and sometimes who represent not less than 95% na, um, and who represent not less than 95% of such part of as given the right to vote at the meeting. See, majority people க்கு இங்க வந்து holding rights இருக்கு செல்லம். கம்பெனி வந்து majority numbers is entitled to vote. இங்க வந்து அதாவது இங்க வந்து எல்லாருக்குமே மெஜாரிட்டிக்கு இருக்கு. இங்க 95% நாட் லெஸ் than 95% ஆஃப் தி டோட்டல் ஓட்டிங் பவர் வந்து எக்ஸைஸ் பண்ணும். அதான் ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ். ஓகேவாடா? இது நோட்டீஸ் பத்தி. அடுத்தது கான்டென்ட்ஸ் ஆஃப் த நோட்டீஸ். நோட்டீஸோட கான்டென்ட் என்னெல்லாம் இருக்கணும்? பிளேஸ், எங்க நடக்கிறது, எந்த டேட்ல நடக்கிறது, எந்த டைம்ல நடக்கிறது, எந்த ஹவர்ல நடக்கிறதுன்னு சொல்லணும். அந்த நோட்டீஸோட சேர்த்து ஒரு அனெக்ஷர் அட்டாச் பண்ணிருக்கணும்டா. அண்ட் நோட்டீஸ்ல கிளியரா என்ன பர்பஸ்க்காக அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றது கிளியரா இருக்கணும். மெயினா வந்து அந்த அனெக்ஷர்ல என்னெல்லாம் இருக்கணும்னா, நான் யாராவது டைரக்டர் பத்தி பேச போறேனா, இல்ல மேனேஜர் இதை பத்தி ரிலேட்டடா பேச போறேனா, இல்ல ஒரு ஒரு கீ மேனேஜர் பர்சனல் பத்தி பேச போறேனா, இல்ல ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் தி மெம்பர்ஸ் பத்தி எந்த ரிலேட்டடா பேச போறேன் அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் இருக்கணும். ஓகேவாங்கண்ணா? அதே மாதிரி எனி அதர் மெம்பர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் தட் மே எனேபிள் மெம்பர்ஸ் வித் ஐட்டம்ஸ். சி இதுல யாராவது எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் வராங்களா இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு அப்படின்றதையும் போட்டுருணும். இது புரியுதா? சூப்பர். நோட்டீஸ் யாருக்கெல்லாம் நான் பண்ணோம் அப்படின்னா, இப்போ கம்பெனின்றது ரொம்ப நாளா ரன் ஆயிட்டு இருக்கும்ல கண்ணா. திடீர்னு யாராவது டெத் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு வந்து இது பண்ணணும். அப்புறம் அதே மாதிரி அசைனி ஆஃப் அன் இன்சால்வென்ட் மெம்பர். செல்லமா ஒரே ஒரு நிமிஷம்டா, ஒரு சிவானி ஒரே நிமிஷம். சிவானி ரொம்ப சாரிடா சிவானி, சாரி. ஆ இப்ப பாரு செல்லம்மா, இந்த நோட்டீஸ் யாருக்கெல்லாம் இஷ்யூ பண்ணணும்னா இந்த மாதிரி லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் தி டிசீஸ் மெம்பர். இப்போ இன்ஸ்டால்மெண்ட்டா யாராவது இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோட்டை இவன் வந்து பிசினஸ் பண்றதுக்கே இனிமேல் ஃபிட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அசைனி ரெஸ்பான்ஸ் பண்ணிருப்பாங்க. அசைனி அப்புறம் ஆடிட்டர், ஆடிட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி, எவ்ரி டைரக்டர் ஆஃப் த கம்பெனி, நோட்டீஸ் டு ஹூம் டு பி இஷ்யூடு. அப்புறம் எலக்ட்ரானிக் மோடு. எலக்ட்ரானிக் மோட்னா என்னன்னா, இப்போ ரீசெண்டா வந்திருக்கு செல்லுமா, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலமா வந்து அவங்க மெயில்ஸ் மூலமா வந்து இப்ப நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்றாங்க. ஓகேவா? இப்ப யாருக்காவது வந்து இமெயில் அனுப்பிச்சு, இப்ப நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன்னு வச்சுக்கோடா, உங்களுக்கு ஒருவேளை பவுன்ஸ் ஆச்சுன்னா திருப்பி நான் அவங்க கிட்ட கேட்டு கரெக்டான இமெயில் ஐடி அனுப்பிச்சு விடணும். சப்போஸ் அவங்க நான் இந்த மாதிரி வேணும்னு உங்களுக்கு பவுன்ஸ் ஆகுதுன்னு கேட்டு அப்படி ரிப்ளை பண்ணலன்னா அது என்னோட மிஸ்டேக் கிடையாது. ஸோ அதான் ஒவ்வொன்றுவா கொஞ்சம் மைன்யூட்டா சொல்றாங்கடா என்ன பண்ணணும்ட்டு. ஸோ இமெயில் அனுப்பலாம் செல்லம். சென்டர் எண்ட்லேருந்து ரெசிபியன்ட்டுக்கு இமெயில் அனுப்பலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லை அட்டாச்மெண்ட்டாக அனுப்பலாம், இல்லை லிங்க் மட்டும் கொடுத்து இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க இதுதான் உங்க நோட்டீஸ்ன்னு சொல்லலாம். பிடிஎஃப் ஃபார்மேட்டாக இருக்கலாம், ஆனால் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நான் பல்க் இமெயில்ஸ் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், சிவா, சிவானி, கீர்த்தனா, மித்ரா, நந்தனா, தீப்தி, ஸ்ரேயா, அஸ்வினி, விஜயலக்ஷ்மி, சங்கமித்ரா, இந்த மாதிரி பல்கா அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க செல்லம், கரெக்ட் இமெயில் ஐடி வாங்கிக்கணும். இப்போ ஒருவேளை இமெயில் ஐடியில் வந்து நம்மளுக்கு எனக்கு வந்து அன்டெலிவரபிள் மாதிரி வச்சிருந்தா நான் ரிலவெண்ட் ஐடியை செக் பண்ணணும். ரிலவெண்ட் ஐடி செக் பண்றதுக்கு நான் இமெயில் அனுப்பிச்சா அவங்களும் ரிப்ளை பண்ணணும். அப்படியே அவங்க ரிப்ளை பண்ணலன்னா அப்போ இட் இஸ் பியாண்ட் மை கண்ட்ரோல், கம்பெனி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். இதுதான் செல்லம்மா, இது ஃபுல்லா சொல்லியிருக்கான். ஓகேவா செல்லம்? அடுத்தது வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, எப்பவுமே வந்து சிலது கொஞ்சம் டூப்ளிகேட் ஆகுதுடா சிவானி. நம்ம புக்ல ஒரு பேரா இன்னொரு பேரா அப்படியே டூப்ளிகேட் ஆகுது. கவர்மெண்ட் அப்ரூவ்ட் வெப்சைட்ஸ் டு பி பிளேஸ்டு. Government approved websites to be placed.
அதாவது இங்க லாக் மாரி இருக்கும்டா ஒண்ணு. காமிக்கிறேன் பாரேன். ஓகேவா? அப்ரூவ்டு வெப்சைட்ஸ் தான் எடுத்துக்கணும் செல்லம். எப்பவுமே கவர்மெண்ட்டோட அப்ரூவ்டு வெப்சைட்ஸ் தான் எடுத்துக்கணும் நம்ம. அப்புறம் டீம்டு ஸ்பெஷல் பிசினஸ்ன்னு ஒரு வேர்டு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏஜிஎம்ல வந்து ஆல் பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? In the case of annual, all business to be shall be deemed special. ஸ்பெஷலா வந்து the ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதர் than ஜென்ரலா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டிஸ்கஸ் பண்றது, டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட், ரிட்டையரிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றது, இதெல்லாம் ஆர்டினரி கேசஸ். ஸ்பெஷல் கேசஸும் இங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஏஜிஎம்ல. அந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் டீம்டு ஸ்பெஷல் பிசினஸ். ஓகேவா? ஸ்பெஷல் பிசினஸ்னா என்ன அர்த்தம்னா, எப்போ ஒரு கம்பெனில ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது, அதுல இட் அஃபெக்ட்ஸ் ஆர் எனி அதர் கம்பெனி த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டிங் இன்ட்ரெஸ்ட் இன் other company or every promoter, director, manager, or any other key managerial personnel, if the extent of such holding is not less than 2% of the paid up share capital of the company, also to be set out in the statement. யாரோட டூ அதாவது paid up share capital 2% வந்து கம்மியா இருக்கக்கூடாது சொல்லுமா. அந்த மாதிரி காம்போசிஷன் ஆஃப் மேனேஜியல் பர்சனல் இருந்தாங்க அப்படின்னா, அப்போ ஸ்பெஷல் பிசினஸ் ரிலேட்டடா என்ன வேணா நான் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் எப்பவுமே டாக்குமெண்ட்ஸ்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கண்ணா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்குமெண்ட்ஸ் ஆர் டு பி இன்ஸ்பெக்டட். இப்போ முக்கியமான மெட்டீரியல் இப்போ டிஸ்கஷனுக்கு நீங்க வந்து சிஎம்ஏ இன்டர் ரிலேட்டடா பேசலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் கூப்பிட்டுட்டு சிஎஸ் ரிலேட்டடாவும் சிஏ ரிலேட்டடாவும் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்பந்தமே இல்லைன்னா அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு ஒரு குரூப் ஆஃப் 100 பீப்புளை கூப்பிடுறாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்பனா என்ன அர்த்தம்? அந்த ஆடியன்ஸ் ஃபுல்லா யார் இருப்பாங்க? சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. கரெக்டா? தலையும் புரியாது, வாலும் புரியாது. அப்பனா என்ன அர்த்தம்னா, அந்த மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ஆர் நாட் பீன் டிஸ்கஸ்ட் இல்ல. அப்போ தே ஆர் லைபிள் டு காம்பன்சேட் த கம்பெனி. ஏன்னா டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எவ்வளவு வேஸ்டா? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தேன்னா, எப்பவுமே ப்ரமோட்டர், டைரக்டர், மேனேஜர், கீ மேனேஜர் பர்சனல் வந்து இந்த மாதிரி ஏதாவது ரியலி இம்பார்ட்டன்ட் பட் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணலாம், ஏதோ கன்சீல் பண்ணிட்டாங்க, ஹைட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க எல்லாருக்குமே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 50,000 ஒரு 5,000 5 டைம்ஸ் இதன் மூலமா ஒரு பெனிஃபிட் வரும்ல, அக்ரூயிங் டு ப்ரமோட்டர், டைரக்டர் ஆர் மேனேஜர், அது வந்து பனிஷபிள் வித் ஃபைன். Section 1031 provides unless the articles of the company provide for a larger number. See, articles of association clear guidelines கொடுக்குது செல்லம். இப்போ எனக்கு வந்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் டேட் ஆஃப் மீட்டிங்ல 1000 பேர் கீழே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க செல்லமா. அப்போ எனக்கு வந்து ஆர்டிகல்ஸ் என்ன சொல்றதுன்னா, கோரம்னு ஒரு கான்செப்ட் இருக்குடா. கோரம், கோரம்னா என்ன அர்த்தம்னா எவ்வளவு பேர் மினிமமா இருந்தா அந்த மீட்டிங் நடத்தலாம் அந்த மாதிரி. இப்போ மீட்டிங் கூப்பிட்டுட்டோம், யாருமே வரலன்னா என்ன பண்றது? இப்போ மீட்டிங் கூப்பிட்டுட்டோம், ஒரு 10 பேர் தான் வந்தாங்கன்னா என்ன பண்றது? அப்போ எவ்வளவு பேர் வந்து அந்த மீட்டிங் நடத்தின்னு போலாம் அப்படின்றது தான் இந்த கோரம். ஆ கோரம்ன்றது மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் நீடட் டு ஹோல்ட் த மீட்டிங்ஸ், இல்ல ஒரு சர்டன் கம்பெனி மீட்டிங்ஸ்ல மேக்கிங் டிசிஷன்ஸ். சி கோரம்ன்றது ஜென்ரலா எப்படி இருக்கும் தெரியுமாக்கண்ணா? ஒரு நிஜமாலே நிறைய பேர் இருந்ததுன்னா நம்ம நல்ல கோரம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா, அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து ஒரு பப்ளிக் கம்பெனி இருக்கு, 1000 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு 5 பேர் தான் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல, பிரச்சனை இல்ல, நடத்தலாம். ஆனா 1000 பேருக்கு மேல இருக்கிற ஒரு இதுல 1000 டு 5000 பேர் இருக்குல்ல, 15 மெம்பர் இருந்ததுன்னா 15 மெம்பர் தான் அப்படின்னா ஓகே ஃபைன். ஆனா 5000 பேரையும் எக்ஸீட் ஆனானா 30 பேர் இருக்கணும்.
அதுல 2 பேர் வந்து இப்ப பிரைவேட் கம்பெனினா 2 பேர், பப்ளிக் கம்பெனினா 30 பேர். ஓகே மேடம். 1/2 மணி நேரத்துக்குள்ள செல்லுமா. இப்ப 1/2 மணி நேரம் மீட்டிங் 3 மணின்னு வச்சுக்கோடா. 3:30 வரைக்கும் பார்க்கணும். இந்த பப்ளிக் கம்பெனில 5 மெம்பர் வந்துட்டாங்கன்னா ப்ரொசீட் பண்ணலாம். இல்லன்னா அந்த மீட்டிங் வில் ஸ்டாண்ட் அட்ஜார்ன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ஜார்ன்ட் அப்படின்னா என்னன்னா இன்னொரு நாள் போஸ்ட்போன் பண்றோம். சம்டைம்ஸ் நெக்ஸ்ட் வீக்ல அதே டைம் அதே பிளேஸா இருக்கலாம். இல்ல போர்டு என்ன டிசைட் பண்றதோ அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே மேடம். ஸோ கோரம் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா நெக்ஸ்ட் வீக்ல சேம் டே சேம் பிளேஸ் சேம் டைம். அட்ஜார்ன்ட் மீட்டிங்ன்றனா கேன்சல்டு மீட்டிங்னு அர்த்தம். இன்னொரு வீக்குக்கு நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா செல்லம்? சப்போஸ் இப்ப வந்து நான் மீட்டிங் மூவ் பண்ணிட்டேன். அடுத்த வாரம்னா அது 3 நாளைக்குள்ள சொல்லணும். அண்ட் 1/2 மணி நேரம்க்குள்ள நம்ம 1/2 மணி நேரத்துக்குள்ள 1/2 மணி நேரத்துக்கு ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு டிசைட் பண்ணும். இதுதான் செல்லுமா கோரமோட பாட்டு. அடுத்தது சேர்மன். சேர்மன் யாருன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து ஆம், ஆமா ஆமா மீட்டிங்க்கும் ஓனர் மாறிடா அவங்க. அதாவது இப்போ இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க சிவானி. இதுல சேர்மன் யாருன்றது எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா எல்லாருமே அவங்க வந்து இந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்லல, நம்ம கிராமத்துல பஞ்சாயத்து தலைவர் மாதிரி மீட்டிங்ஸ்ல வந்து சேர்மன் சொல்றாங்க. கைய தூக்கி காமிப்பாங்க, இவர் தான் வந்து சேர்மனா இருக்கணும். ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ், கைய தூக்கி. ஈஸிடா சிவானி இது. ஆக்சுவலா ரொம்ப ஈஸி. ஆனா என்ன நிறைய இருக்கும் வள 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 வளன்னு. அதான். சோ யார் ஒரு 10 பேர் 9 பேர் கைய தூக்கி இந்த ஆளு தான் அப்படின்ட்டாங்கன்னா அவர் தான் சேர்மன். ஆக்சுவலா அவர் வந்து பெரிய ஆளா தான் இருப்பாங்க. நம்ம என்ன நார்மல் ஆளா கூட மாட்டாங்களா. அவர் தான் சேர்மனா இருப்பாரு. அப்புறம் ப்ராக்ஸி நீ கேள்விப்பட்டிருப்பியடா அந்த வேர்டு ப்ராக்ஸி. குட் கேர்ளா நீ ரொம்ப. ஓகே. அப்பனா நாங்களாம் குட் கேர்ள்ஸ் கிடையாது. எவ்வளவு தூரம் நீங்க வந்து சப்போஸ் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, நான் தான் ஷேர் ஹோல்டரு, என்னால அட்டன் பண்ண முடியல மெம்பரு, அப்ப நான் என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ராக்ஸியை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். தப்பு கிடையாது. எப்ப நான் அப்பாயிண்ட் பண்ண முடியும்? அப்பாயிண்ட் பண்ண முடியாதுன்னா கம்பெனி நாட் ஹேவிங் அ ஷேர் கேபிட்டல் அப்பாயிண்ட் பண்ண முடியாது ப்ராக்ஸி. அந்த ப்ராக்ஸியோட இது வந்து ரைட்டிங்ல இருக்கணும் செல்லம். இப்ப நான் உங்களை ப்ராக்ஸியா போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரைட்டிங்ல கொடுக்கணும். இந்த மாதிரி சிவானின்ற ஒருத்தங்க இந்த டைம்ல வருவாங்க. அவங்க எனக்கு ப்ராக்ஸியா ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்க அவங்க கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ராக்ஸியோட ஃபார்ம் நம்பர் MGT 11 அதுலயும் அப்டேட் பண்ணி அதை அட்டார்னி வந்து சைன் பண்ணணும். சும்மா இல்ல, அட்டார்னி சைன் பண்ணிட்டு பண்ணணும். ஒரு அப்போ அட்டார்னின்றது அது ஒரு ரோல் இருக்குடா. அட்டார்னின்னு சொல்லுவாங்க. ஒரு ரோல் இருக்கு. அவங்க வந்து சைன் பண்ணணும். ம். அதாவது அப்பாயிண்டர்ன்றது நானு. அட்டார்னின்றது வந்து எனக்கு ஆன் பிஹாஃபா ஒருத்தர் இருப்பாரு. அவங்க ஓகேவா? அதுல வந்து எல்லாமே கம்பெனி சீல்ல இருந்து எல்லாமே போடணும். ஃபார்ம் நம்பர் MGT 11ல அப்டேட் பண்ணணும்டா. அதே மாதிரி யாருக்கு எந்த பர்சன் வந்து ப்ராக்ஸியா ஆக்ட் பண்றாரோ அந்த குரூப்ல வந்து நாட் எக்ஸீடிங் 50 இருக்கு அப்படின்னா அவர் ப்ராக்ஸியா ஆக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா செல்லம்? A member holding more than 10% of the total share capital of the company carrying voting rights may appoint a single person proxy appoint பண்ணிக்கலாம். அதே மாதிரி 10% of total share capital ஹோல்ட் பண்றவ மோர் தேன் பண்ணா அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அதே அப்புறம் வந்து யாரு ப்ராக்ஸியை வந்து யாராலையும் கொஸ்டின் பண்ண முடியாதுடா. அவர் வந்து ப்ராக்ஸியை வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. அவர் வந்து என்ன பிரசன்ஸ், ஒருத்தர் பிரசன்ஸ். சில கல்யாணத்துக்கு போவாங்கல்ல, இவங்களுக்கு பதிலா இவங்க வந்தான்னுவாங்கல்ல, அந்த மாதிரி. மாமா வரல, அத்தை வந்தேன்னுவாங்க. சித்தப்பா வரல, சித்தி வந்தனா, அந்த மாதிரிடா. இந்த ப்ராக்ஸி அப்பாயின்மெண்ட்ல ஏதாவது தில்லுமுல்லு பண்ணாங்கன்னா 5000 ரூபாடா செல்லுமா ஃபைனு. அப்புறம் ப்ராக்ஸியோட டீட்டெயில்ஸை வந்து 48 மணி நேரம் மீட்டிங் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டிங் வந்து நெக்ஸ்ட் மண்டேன்னு வச்சுக்கோ செல்லம். நான் ஃப்ரைடேக்குள்ள சொல்லிடணும் இந்த மாதிரி ஒரு ப்ராக்ஸி வர போறாரு எனக்கு இதுவா. ஓகேவா? ப்ராக்ஸி ஏன் வராருன்றது ஜஸ்டிஃபிகேஷனா உங்ககிட்ட கொடுக்கணும்.
குடுத்துட்டதுக்கு அப்புறம் சப்போஸ் அந்த ப்ராக்ஸிக்கும் நோட்டீஸ் அனுப்பணும் சொல்லும். ஆனா இப்போ ஒருத்தர கம்பல் பண்ணி நீ தான் போணும் நீ தான் போகணும்னு நான் ஒருத்தர ப்ராக்ஸியா அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்பிச்சு தெரிய வந்ததுன்னா 1 lakh rupees பெனாலிட்டி டு த ஆஃபீஸர் இன் டிஃபால்ட். புரியுதா செல்லம்? செல்லமா இந்த கீவேர்ட் அப்படியே படிச்சுட்டே வாடா. ஷால் பி இது மோர் than enough. அப்புறம் வந்து இப்ப ப்ராக்ஸி வந்துட்டாரா? ப்ராக்ஸிக்கு வந்து அதான் 48 ஹவர்ஸ் அது ஒண்ணு. அவருக்கு 3 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் குடுக்கணும் ப்ராக்ஸிக்கு. நீ போய் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆ, இப்ப வந்து பிரசிடென்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கவர்னர் கிளாஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கவர்னர் ஆஃப் ஸ்டேட் if he is a member of the company may appoint such person as he thinks fit to act as representative at any meeting of the company or any meeting of any class of members of the company. A person so appointed shall be deemed to be a member of such company. Okay, he shall be entitled to exercise the same rights and power. அதாவது ஆம், இது என்ன தெரியுமா செல்லம்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோ கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்டோ கம்பெனியோட மெம்பரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு மெம்பர் ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா பண்றாங்கன்னா பண்ணலாம். தப்பு கிடையாதுடா. அதாவது இது வந்து கவர்னர் ஆஃப் ஸ்டேட்டுக்கும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் மட்டும் இது அப்ளிகபிள். அப்புறம் இப்ப வந்து ஒரு பாடி கார்ப்பரேட் இருக்கு செல்லம். அந்த பாடி கார்ப்பரேட்ல வந்து ஆஹ், இப்படி சொல்றேன். ஒரு டிபெஞ்சர் ஹோல்டர் இருக்காருடா. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காருல இல்ல ஒரு கிரெடிட்டார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாரு. அவரும் வந்து அந்த மீட்டிங் ஆஃப் தி கம்பெனில ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஆத்தரைஸ் பண்ணலாம். அந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கு எல்லா ரைட்ஸும் பவரும் கொடுத்து ரைட் டு ஓட் கூட அவனுக்கு ஆத்தரைஸ் பண்ணி போஸ்டல் பேலட்டோ ரைட் டு ஓட்னா ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் படி இருக்கும்டா. கையை தூக்கி நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லலாம். இல்ல அவங்க வந்து பட்டன் மாதிரி வச்சிருப்பாங்க அதை பிரஸ் பண்ணி நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லலாம். இல்ல போஸ்டல் பேலட் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கூட அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகே சலாம். அப்புறம் வந்து யாருக்கு வந்து கிடையாது அப்படின்னா சி ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஓட்டிங் ரைட்ஸை பத்தி கிளியர் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சலாம். ஆனா கம்பெனி அதை வந்து ஓட்டிங் ரைட்ஸை ப்ரோஹிபிட் பண்ணக்கூடாது. ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும். போல் டிசிஷன் வந்து அதாவது அது என்ன டைப் ஆஃப் ஓட்டிங் ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸா இல்ல வந்து போஸ்டல் பேலட்டா இல்ல ப்ராக்ஸியும் வந்து பண்ணலாம்னு சொல்ற மாதிரியா என்ன டைப் ஆஃப் ஓட்டிங் ரைட்டும் இருந்தாலுமே ப்ராக்ஸிக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் மேண்டேட்டரியா இருக்கு. ஓகேவா? ஒரு 10 பேர் இருக்காங்க செல்மா. 3 பேர் அதுல ப்ராக்ஸினா ப்ராக்ஸியோட ஓட் ஆக்டிவ்னு அர்த்தம். செல்மா ஓட்டிங்ன்றது வந்து கை தூக்கி ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் மூலமா இல்ல எலக்ட்ரானிக் மீன்ஸ் ஸ்கூல் பீப்புள் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆ ஆ கரெக்ட் செல்லம். செல்லமா அந்த சீட் எழுதி போடுறதுன்றது தான் கிட்டத்தட்ட ஆம், ஆம், அது கூட ஆக்சுவலா இருந்தது. ஆ, இந்த ஒரு ஒரு மிஷின் மாதிரி வைப்பாங்கடா. அந்த சீட் எழுதி போட்டுருவாங்க அப்புறம் அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க. அது அது இருக்கு கண்ணா. ஓகேவா? ஓட்டிங்ல நான் கை தூக்கி கூட இவங்கள தான் நான் சொல்றேன்னு உரிமையா சொல்லலாம். இல்ல எலக்ட்ரானிக்லி இப்ப வந்துருது அந்த மாதிரி. போல் சிஸ்டம்டா. போல்ன்றது இது செல்லம். இப்போ ஸோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் போல் போஸ்டல் பேலட். ஓட்டிங் பை ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் செல்லம். அதாவது கை தூக்கி நான் பண்றேன் அப்படின்னா அப்போ வந்து அதை வச்சு கவுண்ட் பண்ணுவாங்க ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். ஸோ வந்து மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அதாவது இதை கவுண்ட் பண்ணிட்டு ஓகே அதன் மூலமா ஓட்டு எடுக்கிறது. அதாவது இதுல வந்து ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் எப்பனா எலக்ட்ரானிக் மோடும் இல்ல போலுன்ற போது ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் எடுத்துப்பாங்கடா. ஃபைனல் ஆப்ஷனா இருக்கும். அப்புறம் டிமாண்ட் ஃபார் போல். டிமாண்ட் ஃபார்னா ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணும்போது ரெண்டு சொல்லுவாங்க செல்லமா. அப்போல வந்து சேர்மன் தான் டிக்ளேர் ஆர்டர் பண்ணுவாரு. ஓகே. அப்ப வந்து ஒரு ரெசல்யூஷன்ல ஓட்டிங் பண்றதுக்கு ஷோ ஆஃப் சும்மா பண்ணா அதுக்கு பேரு அதுக்கு வந்து டூ டைப்ஸ் ஆஃப் இண்டிகேஷன்ஸ்.
ஆன் இஸ் மோஷன், ஆன் அ டிமாண்ட். ரெண்டு டைப்ஸ் இருக்கு. அது வந்து இது லீகல் வேர்ட். ஆன் இஸ் மோஷன், ஆன் அ டிமாண்ட். இப்ப வந்து ஒரு கம்பெனி வந்து கேபிட்டல் இருக்குடா. ஓகே. எல்லா மெம்பர்ஸும் பிரசன்ட் இருக்காங்க. ப்ராக்ஸி இருக்காங்க. அண்ட் இதுல வந்து ஆமா, கம்பெனி ஷேர் கேபிட்டல்ல இருந்துட்டு எந்த மெம்பர்ஸ்க்குலாம் வந்து நாட் லெஸ் than 1/10 ஆஃப் டோட்டல் ஓட்டிங் பவர் வேணும் ஷேர் கேபிட்டலுக்கு. மேலே படிச்சோம். இன் கேஸ் ஆஃப் கம்பெனி நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல் அப்படின்னா ஆல் மெம்பர்ஸ் ஷுட் பி பிரசன்ட் அண்ட் ஹேவிங் நாட் லெஸ் than 1/10 ஆஃப் த டோட்டல் voting capital. இது அது வந்து aggregate of sum not less than 5 lakhs or such amount as may be prescribed. செல்லாம் இதுல ரெண்டு ஆப்ஷன்ரா. 1/10 or 5 lakhs whichever is higher. இதுல கண்டிப்பா 1/10 of the total voting power வந்து கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? போலோட ப்ரொசீஜர் என்னன்னா, சேர்மன் வந்து ஃபுல்லா ஹெட் பண்ணுவார். அத பண்ணிட்டு ரிசல்ட் வந்துருதுரா. ஸ்க்ரூட்டனைசஸ் இது வந்து ஸ்க்ரூட்டனி பண்ணுவார் ஒருத்தர் வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் தி மெம்பர்ஸ்ல வந்து அவங்க கிட்ட அந்த மெம்பர்ஸ் ஸ்க்ரூட்டனைசஸ்னா யாருன்னா, இப்போ வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, அழகா மீட்டிங் நடந்தது, சேர்மனும் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டாரு, போல் ப்ராசஸ்ல தான் ஓட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா சேர்மன் எழுந்து பாப்பாரு. ஓகே, ஸ்க்ரூட்டனைசர்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு ஸ்க்ரூட்டனைசர்ஸ் வருவாங்க. ஸ்க்ரூட்டனைசர்ஸ் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் பார்ப்பாங்க கம்பெனியோடது. எப்படி இந்த போல் நடந்திருக்கிற விதம், அதோட மெத்தட்லாம் எப்படி நடந்திருக்குலாம் பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த போலிங் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ செல்லம், ஃபார்ம் நம்பர் MG212 படிதான் இருக்கணும். ஸ்க்ரூட்டனைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமாடா, எல்லா போலிங் பேப்பர்ஸையும் எடுத்து வச்சுப்பாங்க. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எடுத்து அதை லாக் பண்ணி சீல் பண்ணி போலிங் பேப்பரை எல்லா மெம்பர்ஸ்க்கு முன்னாடியும் ஓபன் பண்ணி எல்லாம் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்புறம் போலிங் பாக்ஸை வந்து எடுத்துட்டு அதாவது எப்படி சொல்றதுன்னா, போலிங் பாக்ஸ் வச்சுப்பாங்க. எப்படின்னா உள்ள காலியா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துப்பாங்க செல்லம். அப்புறம் போலிங்கோட இதெல்லாம் இருந்தது அப்படின்னா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க முன்னாடி வந்து 2 பேர் மட்டும் இருக்கணும் அந்த போலிங் இதுல. அப்ப போலிங் பாக்ஸ் எடுத்து எல்லாம் கவுண்ட் பண்ணி எல்லாம் வச்சுப்பாங்க. இப்ப இந்த சேர்மன் வருவார் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஓகேவா? சேர்மன் கிட்ட ஸ்க்ரூட்டனைசர்ஸ் தான் சொல்லுவாங்க, இந்த பாருப்பா, நான் என்னோட போலிங்லாம் முடிச்சிட்டேன், இப்படிதான் பண்ணிருக்கேன், இவ்வளவு பேர் ப்ராக்ஸி இருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ராக்ஸியை மட்டும் தான் எடுத்துட்டேன், இந்த ப்ராக்ஸியை நான் எடுத்துக்கல. இப்ப வந்து நான் வந்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட ஃபைனல் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு சேர்மன் கிட்ட ஃபைனல் ரிப்போர்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அது ஃபார்ம் நம்பர் MGT13ல இருக்கும். சேர்மன் என்ன பண்ணுவாரு, ஓகே அவங்க பண்ணிட்டான்ட்டு கீழே இன்னொரு சைன் போடுவார். ஆனா இந்த டிசிஷனுக்கு இவ்வளவு பேர் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க, இந்த டிசிஷனுக்கு இவ்வளவு பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க, சேர்மன் தான் கத்தி சொல்லுவார். ஓகேவா? ஸ்க்ரூட்டனைசர்ஸ் இருக்காங்கல்ல செல்லம், சேர்மனுக்கு 7 நாளைக்குள்ள, போல் முடிஞ்சு 7 நாளைக்குள்ள அவங்க அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துடணும். ஓகேவாடா? 7 நாளைக்குள்ள கொடுத்துடணும். அவங்க 7 நாளைக்குள்ள கொடுத்தாதான் சேர்மனுக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ண ஈஸியா இருக்கும். எலக்ட்ரானிக்லி எப்படின்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் இருக்குடா. இது ரொம்ப செக்யூர்டா நடக்கிறது. டிஸ்பிளே ஆஃப் எலக்ட்ரானிக் பூத்ஸ். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் எல்லாம் முடிஞ்ச உடனே அதுவே வந்து எவ்வளவு ஓட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ், யார் வந்து இந்த ஓட்டுக்கு வந்து ஃபேவரா பண்ணிருக்கா, யார் அகெயின்ஸ்டா பண்ணிருக்கான்றது அழகா ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர் மூலமா வித் ப்ராப்பர் சைபர் செக்யூரிட்டிஸ் வித் ப்ராப்பர் சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து கரெக்டா கொடுத்துரும். நோட்டீஸ்ல என்ன கிளியரா சொல்லணும்னா, அந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் ஆஃப் த மீட்டிங்லயே அவங்க சொல்லணும், போல் மூலமா பண்றாங்களா, இல்ல ஷோ ஆஃப் மூலமா பண்றாங்களா, இல்ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் நடக்கிறதா, ப்ராக்சிஸ்லாம் எவ்வளவு பேர் வந்து எலிஜிபிலிட்டின்ற எல்லா கதையும் சொல்லிடணும். ஓகேவா? நோட்டீஸ்லயே இது எல்லாமே வந்துடும் செல்லம்மா. இதுவும் ரிப்பீட்ரா. ஓகேவா? கம்பெனி என்ன பண்ணுவோம்னா, இப்ப இந்த இந்த சிஸ்டம் நடக்கிறது இல்ல, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க செல்மா. ஜெனரல் மீட்டிங்க்கு முன்னாடி 21 முன்னாடி அவங்க வந்து
அந்த வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர்னா என்ன? தமிழ்நாட்டுல தந்தி, தினமலர் அதெல்லாம் தான் வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர். அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலும் ஒரு வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர் இருக்கும். அந்த நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்க போறது, இவர் தான் சேர்மேனு, லீட் பண்ண போறாரு அப்படின்ற எல்லாத்தையும் கொடுக்கணும். இன்னொன்னு அதுல வந்து என்ன ஆக்சுவலா இது மேல வந்திருக்கணும் சிவானி. அவங்க லேட்டா நம்மளுக்கு எடுக்கிறாங்க. இது வந்து மீட்டிங்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். இங்க இங்க போட்டிருக்கேன். ஆனா நீங்க அதை அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நோட்டீஸ்டா. நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் ப்ராக்ஸிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மீட்டிங்ஸ் ஆக்சுவலா நடக்கிறது. மீட்டிங்ஸ்லயே வந்து கோரம் கான்செப்ட். கோரம் முடிஞ்ச உடனேவே ஆம், இந்த எது மூலமா எலக்ட்ரானிக் இதுவா போலா ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸா அந்த இது டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். அது முடிஞ்ச உடனே மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் வந்துரும். ஆனா நம்ம புக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இத நடுவுல எடுத்துன்னு வந்திருக்காங்க. இது அந்த நோட்டீஸ் கிட்டயே வரும். ஓகேவா? அதாவது ஒண்ணும் இல்ல. இப்போ நான் ஒரு மெம்பருக்கு அனுப்புறேன். டேட்டு, டைமு, பிளேஸு, எதுக்காக அந்த மீட்டிங் நம்ம பண்ணியிருக்கோம், யார் யார் வரப்போறா, என்ன பர்பஸ், எல்லாம் நம்ம ஒரு மெம்பருக்கு அனுப்புற மாதிரி வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர்லயும் போட்டுறணும். இந்த கம்பெனி மீட்டிங் கண்டக்ட் பண்ண போறது, இந்த கம்பெனியோட நோட்டீஸ் இது, யாரெல்லாம் வரணுமோ வாங்க, ஆஹ் எல்லாத்தையும் டீட்டெயிலையும் போட்டிருப்பாங்க. கம்பெனியோட வெப்சைட் அட்ரஸ் இது, லாகின் ஐடி இது, நோட்டீஸை வந்து நீங்க உள்ள போய் பார்த்துக்கலாம், பாஸ்வேர்டு, சைபர் செக்யூரிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன், என்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், எல்லா கதையும் சொல்லலாம் நம்ம. ஓகேவா? இது ஆக்சுவலா அன்பார்ச்சுனேட்லி கீழே வந்திருக்கு இந்த பிட்டு மட்டும். அவங்க நோட்டீஸோடய ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் சீக்வன்ஸ் புரிஞ்சிரும். புரியுதாடா? இந்த இ ஓட்டிங் வந்து 3 நாள் வரைக்கும் தாங்கும்டா. 5 மணிக்கு முடியும். இ ஓட்டிங் சொல்றது மட்டும் சொல்லணும் சில. அப்புறம் பாருக்கண்ணா சிவானி, நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா இதோட முடிச்சுக்கலாம் சிவானி. நான் போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க படிக்கணும்ல. இது வரைக்கும் முடிச்சுக்கிறேன்டா. இது வரைக்கும் முடிச்சுக்கிறேன். நீங்க இத படிச்சிருங்க. ம். சிலமா இந்த வாரம் மீட்டிங்ஸ் மட்டும் எழுதுறியாடா? இது மட்டும். ஆ, நான் எப்படி கொடுப்பேன்னா நோட்டீஸ், அதாவது நீ ஒன்றும் இல்லை, கீவேர்டு மட்டும் பார்த்துக்கோ. ஒரு 45 மினிட்ஸ் உட்காந்து ஹை லெவலா கீவேர்ட்ஸ் பார்த்துக்கோடா. சிவானி, உங்ககிட்ட நான் குவில் பாட்டன் ஒன்று சொல்லியிருக்கேன் செல்லம். ஆ, இப்போ என்ன பண்ணுங்க, இப்படி எடுத்துக்கோங்க. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனா இல்லையான்னு மறந்துட்டேன். குவில் பாட் எடுத்துக்கோங்க. அப்படியே காப்பி பண்ண முடியலடா. காப்பி பண்ண முடியும் செல்லம். இப்படி இப்படி காப்பி பண்ணலாமே நீங்க. இது அப்படியே எடுத்துக்கோங்க. ஓ. ம். ஆக்சுவலா ஒரு நிமிஷம் இருங்க, அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். How can you help in this? ஆனா நீங்க பார்த்திருக்கீங்களா சிவானி?
வருது. ஸோ இது படிச்சுக்கோங்க சிவானி. இந்த டேட்டா படிச்சுட்டு அப்புறம் இந்த கான்டென்ட் படிங்க. அப்படியா? இப்ப எப்படிடா இருக்கு? இப்ப பரவாயில்லையாடா? ஓகே சலோ. ஆகுதுன்னு நினைக்கிறேன். So, இப்படி படிக்கும். ஓ, பில்பாட் அப்படியே போட்டோ பேஸ்ட் பண்ற மாதிரியாடா? அந்த மாதிரி. ஏ அப்படி கூட பண்ணலாம் செல்லுமா. நிறைய இருக்குடா அதுல. எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் நான் இப்பதான்டா பாக்குறேன் ஆக்சுவலா. இமேஜ் டூல்ஸ், பிடிஎஃப் டூல்ஸ், பிபிடி டு பிடிஎஃப். ஓகே செல்லுமா, நீங்க பாருங்க அண்ணா. எனக்கு வர மாட்டேங்குது. சோ அப்படி படிச்சிருங்கடா. இது மட்டும் எழுதிரியா இந்த வாரம் டெஸ்ட்? ஓகே ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ், அந்த இன்சூரன்ஸ் ஃபார் லாஸ் ஆஃப் ஸ்டாக்கும் ப்ராஃபிட்டும் எப்படிடா போயிட்டு இருக்கு ஹோம்ஒர்க்கு நேத்திக்கு? ஆனா உங்களால இது பண்ணிருக்க முடியாது. சோ இந்த சாட்டர்டே சண்டே உட்காந்து அந்த முடிச்சிடுறீங்களாடா? அதை முடிச்சிருங்க. சண்டே இன்னைக்கு இன்சூரன்ஸ் ஃபார் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும். சரி செல்லம். ஆனா அந்த ஃபார்மேட் தரவு பண்ணணும் சிவானி. அப்புறம் நான் வந்து இது எடுக்கிறேன்டா, பிரான்ச். பிரான்ச் டிபார்ட்மெண்டல், பிரான்ச் டிபார்ட்மெண்டல், அடுத்தது என்ன? ஹையர் பர்ச்சேஸா? ஆமா. கன்சைன்மெண்ட். கன்சைன்மெண்ட் முடிஞ்சதுன்னா எனக்கு இந்த சாட்டர்டே சண்டே தான் எப்படி போடுதுன்னே தெரியலடா சிவானி. அப்படி வந்துட்டு அப்படி போயிடுறது. ஆமா, கன்சைன்மெண்ட் பார்க்கலாம்டா, நான் ஒரு வாட்டி பார்க்கறேன். அதாவது கன்சைன்மெண்ட்ல 70% முடிச்சிட்டோம் செல்லம். கன்சைன்மெண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நம்ம இன்டர்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா சம்ஸ் எதுனா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல அகாமடேஷன் ஆஃப் பில்ஸ் இருக்குல்ல செல்லம், அதுல சம்ஸ் இருக்கு. கன்சைன்மெண்ட்ல ஒரே ஒரு அட்வான்ஸ்டு சம்மு, கன்சைன்மெண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர்னு ஒண்ணு. 4 சம்மோ 5 சம்மோ இருக்கு. அது பார்த்துட்டோம்னா மாடியூல் 2 முடிஞ்சிரும். ம். ஓகே செல்லம்மா, நம்ம பார்க்கலாம். ஸோ நான் டு சம்மரைஸ், ஒரே நிமிஷம். இப்போ வந்து இந்த வாரம் டெஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். சிவானி, ஒரு 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுறியாடா? 4 சப்ஜெக்ட்மே. லால ஒரே நிமிஷம்டா.